சுகர் வந்து அதிகமா இருந்தா கூட காப்பாத்திரலாம். சுகர் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் அதுல பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் a permanent brain damage. அதுக்கப்புறம் நார்மல் லைஃப்க்கு வரவே முடியாது. அதுதான் இதுல இருக்க முதல் டேஞ்சர். எனக்கு என்ன நீ ரத்தம் கக்கி தான் சாக போற? ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. குறைஞ்சபட்சமா சுகர் நம்ம உடம்புல 70 mg இருந்து 80 mg வரையும் இருக்கணும். அதை விட கம்மியாகும் போது குளுக்கோஸ் லெவலும் கம்மியாகும். அப்படி குளுக்கோஸ் லெவல் கம்மியாகும் போது நம்ம உடம்பு டேஞ்சரஸ் ஜோனுக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை எப்படி சரி பண்ணலாம்? நம்ம உடம்புல சுகர் குறைய முக்கியமான காரணம் என்னன்னா, டைமுக்கு சாப்பிடாதது, அதிகமா இன்சுலின் எடுத்துக்கிறது. அடுத்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சுகர் லெவல் குறையும். அது மட்டும் இல்லாம பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பட் ஆனா ப்ராப்பரா டயட் எடுத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சுகர் லெவல் குறையும். நார்மலா குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கிறத விட கம்மியா இருந்தாதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். சடனா சுகர் லெவல் குறையும் பொழுது நம்ம சர்க்கரையை கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்வீட், குளுக்கோஸ், தேன், ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம்.